ஹேடா வரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் லவ்வோட 14th பார்த்தாண்டா பார்க்க போறோம். ஸோ 13 பார்ட்ஸ் வரலையும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவாடா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம்னா வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு ஜங்குக்குடைய தலையில கிஸ் பண்ணியிருப்பா. கிஸ் பண்ணிட்டு நான் உங்களை லவ் பண்றேன், எனக்கு உங்க மேல இருக்க காதலை விட நீங்க கோவப்படும் போது உங்க முகத்துல ஒரு கோவம் தெரியுதுல்ல, அந்த பயம் எனக்கு அதிகமா இருக்கிறதுனாலே என்னால உங்ககிட்ட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல ஜங்குக்னு சொல்லியிருப்பான். ஸோ சொல்லும் போது அவளுக்கு அந்த காதலை வெளியே சொல்ல முடியலங்கிறதுனால கண்ணு கலங்கியிருக்கும். ஸோ கண்லேருந்து கண்ணீர் வந்திருக்கும், தொடைப்பான். ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டில் போய் பார்த்துருவோம். ஸோ நம்ம அம்மு கண்ணை வைப் பண்ண ஸோ ஜங்குக் தூக்கத்தில் வந்து எழுந்திரிச்சிருப்பாரு, சினிங்கிட்டு எழுந்திருப்பாரு. ஸோ எந்திரிச்சு பார்த்துட்டு என்னாச்சு அம்மு, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படிங்க. இல்லை எனக்கு லைட்டாக ஹெட்டேக்காக இருக்குது, ஹெட்டேக்காக இருந்தால் எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், ஸோ அதனால தான் ஜங்குக் சீனியர் அப்படிங்க. ஓகே ஓகே, நீ இவ்வளோ நேரம் நான் உன் ஷோல்டரில் சாஞ்சு தூங்கினல, இப்போ நீ ஏன் ஷோல்டரில் சாஞ்சு தூங்க வாமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிறாரா. ஸோ அம்மா ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, நான் வீட்லேயே உங்ககிட்ட என்ன சொன்னேன் சீனியர், என்னை டச் பண்ணாதீங்கன்னு சொன்னேனா இல்லையா? ஓகேவா? என்னை டச் பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பெட்ஷீட்டை முகத்தோட, அதாவது ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்குலாம் ஒரு இது கொடுப்பாங்க பிளாங்கெட் மாதிரி, அந்த மாதிரி கொடுத்துருக்கிறத ஃபேஸோட கவர் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஓவர் கோட்டை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு சீட் பெல்ட்டெல்லாம் கழிச்சிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ அவர் போகும்போது முன்னால் பார்க்குறாரு, இசையும் சரி டேங்கும் சரி பேசிக்கிட்டே இருக்காங்க, சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட மைண்டு வைஸு நம்ம பொழப்பேனெல்லாம் இப்படி போகுது, அவையிலெல்லாம் சந்தோஷமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராரு. ஸோ வரும்போது பார்த்தா இசை ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜாங்குக் என்ன பண்ணுறாருன்னா போய் அவருடைய சீட்டில் உட்காராம டேங்கோட சீட் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தாது இசை உட்காந்து சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு ஜாங்குக். ஸோ டேங் கேட்குறான், என்னாச்சுடா அப்படிங்க. இல்லைடா, நான் அவளை ஹர்ட் பண்ணுறணும்னு தோணுது, அவள் லைஃப்குள்ள நான் தேவையில்லாமல் போயிட்டணும்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பைத்தியக்காரத்தனமாக யோசிக்காத, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஒரு சீட்டில் உட்காரு. ஆனால் நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட வீட்டில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஹனிமூனுக்கு, நீ உன் ஆளை கரெக்ட் பண்ணும், நான் என் ஆளை கரெக்ட் பண்ணும், ரெண்டு பேரும் சேர்ந்து உருப்படியாக நம்ம ஆளுங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்னதான் அவங்களுக்கு நம்ம மேலே காதல் இருந்தாலும் அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். இந்த ஹனிமூனே அவங்கள அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம வேணா திரும்ப கூட அவங்க லவ் பண்ண பிறகு காலேஜ்லாம் முடிச்சோன்னா ஹனிமூன் கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டயான்ஸில் ஜங்குக்கு இருந்துட்டு நடக்கும் போது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு போயிட்டு அவருடைய சீட்டில் உட்கார. ஸோ நம்ம ஜங்குக்கு அம்மாவை பார்க்க அம்மா தூங்கிடுறான். ஸோ அவன் ஃபேஸில் அந்த பிளாங்கெட் கீழே விழுந்திருக்கும். ஸோ அவளுடைய ஹேர்லாம் மெர்சி ஆகி அவளுடைய கண்ணுக்கிட்டலாம் நிறைய முடி இருக்குமா. ஸோ அந்த ஹேரெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு, அம்மு நீ ஏன் என்கிட்ட உன்னோட காதலை சொல்ல மாட்டேங்கிறன்னு தெரியல, அன்னைக்கே ஜிம்முன்னு சொல்லிட்டான் நீ என்னை காதலிக்கிறேங்கிற விஷயம், எதனால நீ எனக்கு மறைக்கிறேன்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்குள்ளே இருக்க என்னோட காதலை நான் வெளியே எடுத்துக்க ட்ரை பண்ண போகிறேன் அம்மு. ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தே தீருவேன். நான் ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதை அடையிற வரையிலும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாங்கு பேசுகிறாரு. ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கேன். ஸோ அம்மு தன்னோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு அவர் சீட்டில் சாஞ்சு நல்லா தூங்கிடுறாரு ரெண்டு பேரும். ஸோ அதுவே நம்ம டெஹாங் அண்ட் இசை சைட் பார்த்தா இசை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பான். டே என்னடா என் பிளாங்கெட்டை காணும் அப்படிங்கிற மாதிரி டெஹாங்கை பார்த்து கேட்க, டெஹாங் இசையை மேலேருந்து கீழே வரணும் பார்த்துட்டு டேங் கேட்குறாரு, ஏய் இது வரும் சீனியர், டேங் சீனியர் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தியே, இப்போ என்னடி வாடா போடாங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த மரியாதையே எப்பயா போச்சு. எப்போ நீங்கள் என் கழுத்தில் தாளை கட்டினீங்களோ, எப்போ நீங்கள் எனக்கு புருஷன் ஆனீங்களோ, உங்கள் மேலே இருந்த சீனியருங்கிற மரியாதை போயிடுச்சு. ஸோ வாடா போடாதான் இனிமே அப்படிங்கிற மாதிரி இசை சொல்ல டேங் செஞ்சுட்டு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என்னை நீ ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தானே வாடா போடா கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங் கேட்க, இசை இருந்துட்டு நோ நோ நோ, உங்களை நான் ஹஸ்பண்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கல, பட் இருந்தாலும் யூ ஆர் மைன் அப்படிங்கிறாளா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு, என்ன சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு கேட்குறாரு,
நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி இசை சொல்லிட்டு போயிட்டு விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிறா. சரி, நீ எனக்கு கரெக்டாக மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, சரி நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ வேண்டாம், நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இசை என்ன பண்ணுறேன்னா டேங்கோட ஷர்ட் கலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து சொல்கிறா, ஹேய் மிஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோ நல்லா, எனக்கா இருந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ என்னுடைய ப்ராப்பர்ட்டி, உன்னை யாருக்கும் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? யா மைண்ட் ஒன்லி, ஓகேவா அப்படின்னு சொல்றா. ஸோ டியோங்க்கு சிரிப்பு வருது. ஸோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, இவன் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே கோமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன், இவ வாயை திறந்து இவ காதலை எப்போ நம்ம கிட்ட சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து, இசை உனக்கு தான் என் மேலே லவ்வே இல்லாட்டியே, அதுக்கப்புறம் நான் யார் கூட போனா என்ன, யார் பின்னாடி போனா உனக்கு என்ன, நான் போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இசை கிட்ட கேட்க, ஸோ வந்து இசை வந்து சொல்கிறா, நான் உன்னை காதலிக்கல தான் சீனியர், ஆனால் நீ என்னைக்குமே என்னோட ஹஸ்பண்டாக மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் நீ ஹஸ்பண்ட் ஆகக்கூடாது சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டேவுக்கு சிரிப்பாக வருது. ஸோ மனுஷன் பின்னால் வந்து சீட்டில் சாஞ்சிட்டு அவர் யோசிக்கிறாரு, சரி சரி நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவுக்கு வந்து செம்ம ஹாப்பி, பிகாஸ் ஏன்னா நீ நான் உன்னை லவ் பண்ணாலும் இல்லைனாலும் நீ மட்டும்தான் கடைசியில் எனக்கு புருஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை சொன்னது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்துலேயே மனுஷன் அப்படியே தூங்குறாரு. ஸோ இந்தாண்ட இசையும் இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நெயில் பைக் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு டேவங் தூங்கிட்டு இருப்பார்ல, டேவங்க வந்து உலுக்கி எழுப்பி, ஹே இல்லை நீ வந்து என்னோடது கிடையாது, யூ ஆர் நாட் மைன், ஓகேவா, நீ யாரை வேணா லவ் பண்ணிக்கோ, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டேவங் என்ன பண்ணுறாருன்னா வந்து நம்ம இசையை பக்கத்தில் க்ளோஸாக இழுத்து சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் சொன்னது மட்டும்தான் என்னைக்கு என் காதல விழும், செகண்டா சொன்ன எந்த விஷயமே என் காதல விழாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவங் சொல்ல, இசைக்கு நோ அப்படிங்கிற மாதிரியே நம்ம டேவங்கோட செஸ்ட்லயே அடிக்கிறான். ஸோ டேவங் இருந்துட்டு வலிக்குதுடி, அப்புறம் உனக்கு தான் ரொம்ப வலிக்கும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு எதுக்கு வலிக்கும், உங்களை அடிச்சா உங்களுக்கு தானே வலிக்கும், எனக்கு எப்படி வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இசையை கேட்கும் போது நம்ம டேவங் சொல்றாரு, ஆமா நீ இருக்க ஹார்ட் இடத்துல தாண்டி அடிக்கிற, நான் உன்னை அந்த ஹார்ட்ல தான் வச்சிருக்கேன், ஸோ அதுலயே அடிச்சா உனக்கு வலிக்காதாடி அப்படிங்க. நம்ம இசை என்ன பண்றானா டேவங்க தள்ளி விட்டுட்டு, இந்த கிரிஞ்சு டயலாக்லாம் என்கிட்ட வேண்டாம், நான் ரொம்ப பாவம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ டேவங்க என்ன பண்ணுறாருன்னா தலைக்கு கை கொடுத்து படுத்துக்கிறாரு. ஸோ நம்ம இசையும் படுத்துக்கலாம். ஸோ ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கோசம் அங்கே ஒரு கார் வெயிட் பண்ணிட்டுருக்கு, ஒருத்தர் நேம் போர்ட் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த நேம் போர்ட் பிடிச்சிட்டு இருக்க பர்சனை பார்த்த உடனே நம்ம ஜாங்குக்கும் டேவங்க வேடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பிஸ்னஸ் ட்ரிப் வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, நீங்கள் இங்கேயே செட்டில்ட் ஆகிட்டீங்களே அண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு மிஸ்ஸிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இசைக்கும் ஒன்றும் புரியல, அம்முக்கும் ஒன்றும் புரியல. அவங்க லக்கேஜஸை வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ லக்கேஜ் ட்ராலி எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம அந்த பர்சன் வந்துட்டு, டே பொறுமை உங்கள் வயசை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, டேவ் உன்னோட வைஃப் இதில் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டேவ் போய் இசை பக்கத்தில் நின்று தம் பக்கத்தில் இசையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு, இட்ஸ் மைண்ட், இவன் என்னோடைய பேபி அப்படின்னு சொல்ல. ஸோ இதுதான் என்னோட வைஃப் இசை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சுகா தலையில் அடிச்சுட்டு, டே ஒன்னா பேபி சொல்லு, இல்லை யுவர் மைண்ட், அதாவது இவன் என்னுடைய வைஃப்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு எல்லாமே ஒருத்தி தான், அதனால தான் இவங்களுக்கு இத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாரு. பிகாஸ் ஏன்னா சுகா தான் வந்துட்டு இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு, ஓகேவாடா. ஸோ வந்துட்டு சுகா கிட்ட இப்படி சொல்ல. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா இவர் போய் ஹக் பண்ண நின்றுப்பார்ல, அதே இடத்துல நின்றுட்டு அம்மு பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணி, இதுதான் என்னோட வைஃப் அம்மு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜங்குக்கோட ஃபேஸில் சோகா இருக்கிறத சுகா நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ சுகா வந்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி செய்கையிலேயே கேட்க, என் வாழ்க்கை எந்த பக்கம் போதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கும் வந்து சுகாவை பார்த்தும் தேவங்க பார்த்தும் பார்வையிலே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது புரியாத அம்மு விஷயம், சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரூம்ஸ் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பண்ணும்போதே நம்ம அங்கிள்ஸ் ரெண்டு பேரும் புத்திசாலி. ஸோ டேவங்க ஒரு ஹோட்டல்லையும் ஜங்குக்கு ஒரு ஹோட்டல்லையும் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க, சரியா.
ஸோ நம்ம டேர்ம்க்கு புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகிறாங்க. ஸோ போனோன்னே இசை வந்து தன்னோட லக்கேஜஸை வச்சுட்டு அம்மோட லக்கேஜையும் வச்சுட்டு ஜங்குக் அண்ட் டேங்கோட லக்கேஜை வெளியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் இருங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடையாது, போங்க போங்க அப்படிங்க சுகா வந்து சொல்கிறாரு. ஸோ சுகாவுக்கு வந்து இவங்க 2 பேரும் மரியாதை கொடுக்குறாங்க. பிகாஸ் ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி அப்படி பேச முடியுங்கிறது சுகாவோட வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம 2 கேர்ள்ஸும். ஸோ வந்து சுகா என்ன சொல்கிறாங்கன்னா, இசை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ பார்க்க என்னுடைய லிட்டில் சிஸ்டர் மாதிரியே இருக்கேன், லிட்டில் பிரின்சஸ் மாதிரியே இருக்கேன்னு வந்துடுச்சுடா, சாரி. ஸோ லிட்டில் சிஸ்டர் மாதிரியே இருக்கேன். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அங்கிள் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நீயும் டேங்கும் ஒரு ஹோட்டல்லையும் ஜங்குக்கும் அம்மாவும் ஒரு ஹோட்டல்லையும் தங்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அவருடைய பேச்சை மீற முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நீயும் டேங்கும் தான் இருக்கணும். அம்மு நீ வாமா வெளியே அப்படிங்க. அம்முக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அம்மு இசை பின்னாடி போய் வெளியே போறாளா. ஸோ ஜங்குக்கு வந்து அம்முவோட கை பிடிச்சி எழுத்துட்டு தன்னோட ட்ராலி ரெண்டையும், அதாவது அம்முவோடதும் சரி ஜங்குக்கோடதும் சரி ரெண்டையும் எடுத்துட்டு வெளியே வராரு. ஸோ நம்ம டேங்கோட ட்ராலி அங்கே விட்டுட்டு சுகாவும் சரின்னு வெளியே வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனா என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஹோட்டல் ரொம்ப தூரம்லாம் இல்லடா, பக்கத்து ஹோட்டல் தான். எப்படின்னா ரெண்டும் ஒரே ஹோட்டல் தான், ஆனால் இந்த பில்டிங்ஸ் மட்டும் வெவ்வேறு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸோ வந்து அது காமனாக ஒரே ஹோட்டல். ஸோ ரூம்ஸ் வெவ்வேறு, பில்டிங்ஸ் வெவ்வேறு, ஓகேவாடா. ஸோ பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வேலை ஸ்தலத்தை காட்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால ரூம்ஸை வெவ்வேறு பில்டிங்கில் புக் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஜான்குக்கியும் அம்மாவே அவங்களுடைய ரூமில் கொண்டு போய் சுகா விட்டுட்டு போகிறாரு. ஸோ வந்து சுகா போகும்போது ஒரு இன்விடேஷனை ஜாங்கு கையில் கொடுத்துட்டு இதை டேங்கும் கொடுத்துரு, ஸோ ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்களாம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஜாங்குக்கும் ஓகே ஆகுன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜாங்கு பாட்டுக்கு போயிட்டு பெட்டில் படுத்துக்கிறாரா. ஸோ வந்துட்டு அம்மா கேட்குறா, ஜங்குக் சீனியர் ஆக்சுவலி இப்போ ஒரு அண்ணா வந்துட்டு போனாங்களா, அவங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க, ஈவினிங் தானே பார்ட்டி, நீங்கள் ரெடியாகாமல் படுத்துக்கிட்டீங்க சீனியர் அப்படிங்க. எனக்கு அங்கே வர விருப்பம் இல்லாமோ, ஓகேவா. ஸோ உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போ, ஓகேவா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த டைமிங் பார்த்துட்டு அவங்க வந்து ஜங்குக்கு ஃபோன் பண்ணி, கிளம்பி வாடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி தான் வீராப்பு பிடிச்சிட்டு இருப்பியா, நீ கிளம்பி வா பார்க்கலாம் அப்படிங்க. ஸோ டேங் சொன்னதுக்கோசரம் ஜங்குக்கும் எழுந்திரிச்சு ரெடியாகி கீழே வராரு. ஸோ எப்படின்னா இப்போ நடக்க போகிற பார்ட்டி காமன் ஹால், அதாவது 2 பில்டிங்க்கும் இருக்க காமன் ஹாலில் தான் பார்ட்டி நடக்க போகுது. ஸோ அந்த ஹாலில் வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டியோங் அண்ட் ஜங்குக் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நம்ம கேர்ள்ஸ் 2 பேருக்கும் வெயிட் பண்ணிட்டு பாய்ஸ் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் 2 பேரும் அந்த ஹால்க்கு என்ட்ரி ஆகிறாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க ஒரு ஃப்ராக் போட்டிருக்காங்க, க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ராகோட பிக்கை மட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ சென்ட் மீன்ஸ் முன்னாடி காய்ச்ச வீடியோவில். ஸோ வந்து நம்ம இசை வந்து ரெட் கலரில் ஒரு ஃப்ராகும், ஸோ அம்மா வந்துட்டு ஒரு ப்ளூ கலர், எப்படி சொல்கிறது, ஸ்கை ப்ளூவும் இல்லாமல் நேவி ப்ளூவும் இல்லாமல் இல்லை ஒரு மாதிரி மிக்சடு ப்ளூ இருக்கும்ல, அந்த ப்ளூவில் ஒரு ஃப்ராக் போட்டிருக்கா. ஸோ வந்து க்யூட்டாக ரெடியாகி வந்திருக்காங்க. ஸோ வரும்போது அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி தான் கீழே வரணுமா. ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே வரும்போது நம்ம இசை என்ன பண்ணுறான்னா, சாரி அம்மு, நான் இப்போ பண்ண போகிற காரியத்துக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அம்மாவோட காலுக்கு இடையிலேயே வந்து இசை காலை விட்டுறா. ஸோ அந்த கால் தடிக்கு நம்ம அம்மு கீழே விழுந்துறா. ஸோ விழும்பொழுது ஒரு ஸ்டெப் தாண்டி கீழே விழ வரத்துக்குள்ளேயே ஜங்குக் வேகமாக ஓடி வந்து அம்முவை பிடிச்சிடறாரு. ஸோ நம்ம ஜங்குக் வந்து இசையை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ இசையை திட்டு வர மாட்டாரா, எதுக்கு இசை அம்முவோட காலை தடுக்கிட்டா அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ப்ளீஸாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.